ஸோ மக்களே, குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. ஸோ அடுத்த ஷார்ட் ட்ரிக்ல நீங்க கத்துக்க போறது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். வீட் ஸ்டோன் பிரிட்ஜோட கான்செப்ட். ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல்ல வீட் ஸ்டோன் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ லிசன், ஒரு 3 மினிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களால ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரமாதமான தமிழ் இந்தியா உங்களால. ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் R1 plus R2 plus R3. ரெசிஸ்டன்ஸோட parallel 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 கவனமா இருக்கும். இது என்ன சார் காம்பினேஷன்? ஒரு ரெசிஸ்டார் இன்னொரு ரெசிஸ்டார் இன்னொரு ரெசிஸ்டார் R1 R2 R3 என்ன சார் காம்பினேஷன்? சீரிஸ். A ல இருந்து Y, X ல இருந்து B, A ல இருந்து Y, X ல இருந்து B. இது என்ன சார் காம்பினேஷன்? கான்செப்ட் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் parallel காம்பினேஷன். இப்போ எக்ஸ்ட்ரா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிறேன், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிறேன். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோ, 5 ரெசிஸ்டன்ஸ பார்த்துட்டாலே அந்த டாபிக்கோட பேரு which is concept of wheatstone. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கான்செப்ட். நம்ம டீடைலா அங்க போக வேண்டாம், எப்படி சால்வ் பண்ண முடியும். ரைட், என்ன பண்றேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ P ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் Q ன்னு எடுத்துக்கிறேன், மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் S ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் சோ இதோ ஒரு பேர் வச்சுக்கலாம் G கூட. சோ P Q R S. கரெக்ட்டா? நீ இந்த சம் கொடுத்தது முதல்ல நீ என்ன பண்ணணும், இந்த P ஐயும் இந்த Q ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். P by Q. இந்த R ஐயும் இந்த S ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். R by S. இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா இருந்ததுன்னா நடுவுல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க அழிச்சிடணும். வேலை செய்யாது, பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிடுச்சு, அந்த ரெசிஸ்டர் வழியா கரண்ட் போகாது. ரைட்டா? ஓகே, கரண்ட் போகாது, அதை அடிச்சிடும். அதை அடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் ஆகும் கேட்டீங்கன்னா, எடுத்தீங்கன்னா இந்த P and Q ஆயிடுது சீரிஸ் காம்பினேஷன், இந்த R and S ஆயிடுது சீரிஸ் காம்பினேஷன், தென் ரெண்டு பேரும் ஆயிடுது parallel காம்பினேஷன். ஒரு சிம்பிள் சம் பாருங்க. So P by Q equal to R by S. இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாமா? ஒரு ரெசிஸ்டர், இன்னொரு ரெசிஸ்டர், இன்னொரு ரெசிஸ்டர், இங்க இருந்து மேல ஒரு ரெசிஸ்டர், இங்க இருந்து கீழே ஒரு ரெசிஸ்டர். ரைட், இந்த இடம் 4 ஓம், இந்த இடம் 2 ஓம், இந்த இடம் 6 ஓம், இந்த இடம் 3 ஓம், இந்த இடம் 5 ஓம். முதல்ல எப்பவுமே 5 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாலே கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது P, இங்க இருக்கிறது Q. அப்போ P by Q 4 by 2 equal to 6 by 3, 6 by 3, 2 2s are 4, இந்த இடத்துல 2 3s are 6, both are equal. அதனால bridge is balance. அதனால இங்க என்ன பண்ணிடணும், நீங்க வேலை செய்யாது, அந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க அடிச்சிடணும். தென் இந்த காம்பினேஷன் சீரிஸ் பாருங்க, மேல சீரிஸ் 4 plus 2 6 ஓம், இவங்க ரெண்டு பேரும் சீரிஸா 9 ஓம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் parallel. சோ parallel 1 by 6 plus 1 by 9. சோ அதனால 54 கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்ல 18 கூட எடுத்துக்கலாம், 18 எடுத்துக்கலாம். 3 6 are 18, இந்த இடத்துல 2 5 by 18. ஃபைனலி RP equal to 18 by 5 கத்துக்கணும். எவ்வளவு ஈஸியான முறை பாருங்க. எப்பவுமே 5 ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்த்துட்டாலே இந்த ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணுங்க, இந்த ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணுங்க, ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். அப்பவே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணாது. உடனே இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ், உடனே இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ், தென் ரெண்டு பேரும் parallel. சோ இந்த ப்ராப்ளம் வரப்போற நீட்க்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதோட ஆர்டிஃபிஷியல் உங்க எல்லாருக்கும் தேங்க் யூ.